அல்டிமேட் வியூடா குளம் பாரு. ஓகே, நான் வந்து எஸ்டிஎஃப் எபிசோட் 2 அந்த வீடியோவோட கண்டினியூ தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எபிசோட் 1 வந்து பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், மறக்காமல் போய் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. இதில் வந்து சரியான ஃபன் பண்ணியிருப்போம். எபிசோட் 2ல் வந்து சித்தன்னவாசல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம், ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகே, போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம சித்தன்னவாசல் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். கேமரா பிடிங்க வச்சுக்கிட்டாங்க, ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். எத்தனை படி அந்த அண்ணா சொன்னார்? 300 படி சொன்னார். 300 படி தானே? 300 படி ஏற போகிறோம் இப்போ. 300, ஆனால் 2000 இருக்குங்கிற சில பேர். அப்போ டோட்டலாக 600 அப் அண்ட் டவுன். 600 படி. சரி, எனக்கு 50 படி ஏறினதுக்கே கண்ணுக்கு நாக்கு தள்ளி போச்சு. எப்படி 300 படி ஏறிட்டு வர்றேன்னு தெரியல. சரி, போயிட்டு வருவோம் வாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, தெளிவாக வீடியோ எடுக்கணும். ஆனால் இதுலேயே படி மாதிரி செதுக்கி இருக்காங்க. ஃபைனலி நம்ம சித்தன்னவாசல் மலைக்கு வந்துட்டோங்க. உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கட் பண்ணிட்டா நீ ரெக்கார்ட்லேயே கொண்டு. வெயில் சுண்ணு அடிக்குது, வெயில் சரியான வெயில். நடராசா திருப்பி காமியா, சரியான வியூடா. நானும் விற்க ஒரு தடவை எந்த ரூட்ல நம்ம சுற்றணும், அந்த கண்ணனுக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப உளுந்த பைக்கே மேலே ஏற்றி கொண்டு வந்தா எப்படி இருந்திருக்கும். அல்டிமேட் வியூடா குளம் பாரு. நம்ம புதுக்கோட்டையில இப்படி ஒரு இடமா? அல்டிமேட்ரா. இந்த சைடு ஃபுல்லா மலை, இந்த சைடு ஃபுல்லா பள்ளம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, யாரும் இருக்க மாட்டாங்க கண்ணா. அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. போதுமா, எண்டிங்க்கு வந்தாச்சு. இதோட பாதை க்ளோஸ். இது என்ன தற்கொலை பார்த்த வேலைன்னு தெரியல. ஐ லவ் யூ ஆல் லேடிஸ்ன்னு எழுதி வச்சிருக்காங்கப்பா. கண்ணன்ட்ட சொன்னா அதை தூக்கி வெளில போட்டுருவான். ஓகே, சித்தன்னவாசல் வந்து கவர் பண்ணியாச்சு. ஜெயில் மாதிரி இருக்கு. இதாண்டா அந்த இது இதுக்கெல்லாம் விழுந்தோம்னா என்னடா ஆகுது? கீழே அவங்கள்ட்ட கமெண்ட்ல சொல்லுங்க, கீழே விழுந்தா என்ன ஆகும் உங்க கண்ணனுக்கு. வலிக்கு விடுங்கோ, வலிக்கு விடுங்கோ. கண்ணன் பெரிய யூடியூபருங்கோ. தஞ்சை விவசாயி சேனலு கண்ணனோடது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கப்பா. வீடை பத்தியா இல்லையா? கண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடை கட்டிட்டா வச்சுக்கவே, ஷார்ட்கட்ல வந்து மலையில ஏறிடுவான். ஓகேங்க, இதுக்கப்புறம் போயிட்டு போட்டிங் போக போறோம். எவ்வளவு டிக்கெட்டுன்னு தெரியல. 500 ரூபான்னா பேசாம வர வேண்டியதான். ஏன்னா அமௌண்ட் இல்லை. கண்ணன் வட்டி ஆல்மோஸ்ட் பெட்ரோல் ட்ரை ஆயிட்டு. நமக்கு போட்டு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இங்க இருந்து பார்க்கலையே, அதுதான் தெரியுது. எல்லாம் ஜோடி தான், எல்லாமே லவ்வர்ஸ் தான். ஆனா நாங்க 3 பேர் மட்டும் தான் சிங்கிள். ஏய் ஹலோ, எப்படா கூப்பிடுறது? மங்கேஷ் ஸ்மைல் ப்ளீஸ். மேலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டோங்க. கேமரா பிடிங்கி வச்சுட்டாங்க, வீடியோ எடுக்க முடியல. ஆனால் செல்லில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம், கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். கண்ணனோட அமௌண்ட் இருக்கா என்ன, போகுமா வேண்டாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போறதா என்னன்னு முடிவு பண்றோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ரூபா காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்க்குக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த விலைக்கு எங்கேயாவது கேமரா அலோடுன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். கண்ணனுக்கு சேஃப்டி முக்கியம். ஹெல்மெட் எதுலயுமே கட்டல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. கண்ணா ஹெல்மெட் போயிடா.
ஏய் மொத்தமா வர மாதிரி இருக்கு. உடைக்காம இன்னைக்கு வீட்டுக்கு வர மாதிரி தெரியல கண்ணன். போதுமா? கல்லா வந்துருவியா? வந்துருவியாடா? நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுவோம். கண்ணன் பாருங்க கம்பி மேல தொங்குறோம், உங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா. போ போ. ஓகே, சித்தன்ன வாசல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சுத்தியாச்சு. போட்டிங் மட்டும் நம்மளால போக முடியல. இங்க யார்ட்டையுமே அமௌண்ட் இல்ல. அதுவும் போயிடும் உங்கதியில. வாங்க போய் அந்த அண்ணாட்ட பேரம் பேசி ரேட்டை குறைச்சு பார்ப்போம். குறைச்சு போட்ல கூட்டிட்டு போவாங்கன்னு பாக்குறேன், முடியாது போலங்க. டிக்கெட்டோட ரேட்டுங்க எல்லாம் அங்கே போய் நிறுத்தலாமா? போட்ல அழகா இருக்கு. இப்பா கடைசி வரையும் போட்டிங் போக முடியாம போச்சுல. கேமரா ஆன்ல தானே இருக்கு. ஓகே, அமௌண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டிங் போவோங்க. ஓகே, முடிஞ்சா போயிட்டு பார்த்து ஏதோ வீடியோ எடுத்தாச்சு. நம்மளும் இப்போ போன தடவை வந்து ட்ரை பண்ணோம், அப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏய், இங்க எதுவுமே ஃபுட் எல்லாம் அவைலபிள் இல்லையாடா? காலையில இருந்து என்ன சாப்பிடலடா. நாங்களாவது பரவாயில்ல. இவன் வந்து 2 நாளா சாப்பிடல, நைட்டு ஃபுல்லா தூங்கல. திருப்பூர்ல இருந்து டிராவல் பண்ணி தஞ்சாவூர் வந்து திருப்பி தஞ்சாவூர்ல இருந்து திருப்பி புதுக்கோட்டை வந்திருக்கான். அன்னமும் சாப்பிடல. இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டாதான் முடியும். அடுத்து நம்ம போக போறது இசை நீரூற்று. இந்த சைடு போகணும்னு போர்டு போட்டிருக்காங்க. அகைன்ஸ்ட் நியூ கப்பிள்ஸ்ங்க. இங்க பாருங்க, சிலையை கவுத்து போட்டிருக்காங்கன்னா உன்னுடைய பவரை பயன்படுத்தி இதை நிமித்தி வைடா. இதை தூக்கி நிமித்தி வச்சுட்டா. கல்வெட்டு இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இல்லை கல்வெட்டையும் காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ணன் வந்து எழுதியிருக்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. உங்களுக்கு போட்டோ மட்டும் பார்த்துங்க. சொல்லுங்க. கோவலன் கண்ணையுடன் கொடும்பாலூர் வழியாக மதுரை செல்லுதல். அப்படின்னா கோவலன் கண்ணகியோட மதுரைக்கு போறாங்க கை கோத்துக்கிட்டு. போறாங்க கை கோத்துக்கிட்டு. அடுத்த கல்வெட்டு வந்துட்டோம். பேர் உள்ளத படிச்சிருங்க கண்ணன். புதுக்கோட்டை திருவப்பூர் சடையப்பாறையில் இருந்து பெருந்தற்கிள்ளி சோழ பெரும்பள்ளியில் சமண முனிவர் உபதேசம் செய்தால். அடுத்தது வந்து சித்தன்னவாசல் குடைவரை கோவில் உருவாக்குதல். கோவில் கட்டுறதுங்க. பண்டைய காலத்தில் போரில் வீரமரணம் அடைந்த வீரனின் நினைவாக நடுக்கல் வைத்தல். கண்ணனுக்கு வைப் ஆகுது. நெக்ஸ்ட் கல்வெட்டு வந்து கொடும்பாலூர் வேளிர் சிற்றரசர்கள் படைத்தளபதிகளாய் இருந்து சோழ மன்னர்களுக்கு வெற்றிகளை குவித்தனர். வந்து போருக்கு போயிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க போலங்க. அடுத்த கல்வெட்டு வந்து நம்ம கண்ணன் படிக்கிறான். ஹெல்மெட்டோட தான் சுத்துறான். முத்தரையர் குல அரசி பெரும்பிடுக்கு பெருந்தேவி திருமயம் குடைவரை கோவிலுக்கு கொடை வழங்குதல். ஓகே, அடுத்த கல்வெட்டு போவோங்க.
குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காட்சியளித்தல். ஆவுடையார் கோவில் அதுல வந்து இந்த மரத்தடியில வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளித்தாராங்க மாணிக்க வாசகருக்கு. இதெல்லாம் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க உண்மையானு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே வந்து பாத்துங்க. ஏன்னா சுத்தமா பசிக்கிறதுனால முடியல. எங்களால முடியல. காலையில இருந்து இன்னும் சாப்பிடல. நாங்க உண்மையாவே காலையில இருந்து சாப்பிடல. நாங்க வந்து எல்லா உதவியும் உங்கள்கிட்ட காமிச்சிடறோம். மூவர் கோவில் சூப்பரா இருக்கே. இதெல்லாம் வந்து சன்லைட் ஆப்போசிட்டா இருக்குங்க, அதனால உங்களுக்கு கிளியரா தெரியாது. ஓரளவு காமிச்சிட்டான், அவ்வளவுதான். சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள். இவர்தான் இளங்கோவடிகள். ஓகே, இங்க இருந்து கிளம்ப போறோம். ஏன்னா எல்லாரும் ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிட்டாங்க. பசி ஒண்ணுமே பண்ண முடியல. காலையில இருந்து யாருமே என்ன சாப்பிடல. நாங்க வந்து காலைல வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறதுக்கு பிளான் போட்டோம்னா கரெக்டா 7 மணிக்கு கிளம்பலாம்னு பிளான் போட்டோம். கரெக்டா நம்ம கண்ணன்ட்டு பைக்கு சம்பவம் பண்ணி விட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல. கார்பரேட் ஓவர்ஃபுல் ஆகி பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதை டோப் பண்ணி கொண்டு போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வர்றதுக்கு இவன் வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. திருப்பூர்ல இருந்து தஞ்சாவூர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்பணும். 10 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இதுவா வந்து கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தாங்க கிளம்ப போறோம். ஓகே, குரங்கு வந்து வண்டி கவர்லாம் ஆராய்ஞ்சிருக்குங்க. இதெல்லாம் திறந்துருக்கு. எவ்வளவு டெக்னாலஜியா இருக்கு. நம்ம கண்ணன் வண்டியில உள்ள இந்த டவலே தூக்கி வெளில போட்டுருச்சு. நல்ல விலைக்கு பெட்ரோல் டேங்க திறக்காம இருந்துச்சு. ஃபைனலா சித்தன வாசல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு நீட்டா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஓகே வாங்க போமா. ஆனா அந்த போட்டிங் தான் நம்மளால போக முடியல. வீடியோவாவது பாத்துக்கோங்க. அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அது வந்து ரிப்பேரா இருக்கும் போல. இல்ல அப்படிதான் லைட்டா திருப்பி போயிருங்க. போட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்கப்பா. போட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விலைக்கு நம்ம போட்ல போகல. அது வந்து திரும்ப மாட்டேங்கிறாங்க. சுத்திக்கிட்டே அந்த ஒட்டுக்கு அந்த எண்டு இந்த எண்டு தாங்க போகுது இந்த போட்டு. திருப்ப முடியலையா? ஓகே, நம்ம கண்ணன் பசியில ஒண்ணும் பண்ண முடியல, மயக்கம் வருதான். அது வந்து எஸ்டிஎஃப் ஜல்லிக்கட்டு அடக்குற மாதிரி வந்து அழகா இருக்குங்க. இந்த இடம் எங்கன்னா கரெக்டா நம்ம சித்தன்ன வாசல் அதுலதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த சைடு போய் நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளார் அடிங்க லைட்டா. சூப்பரா இருக்கு. அது வந்து எஸ்டிஎஃப் ஜல்லிக்கட்டு அடக்குற மாதிரி வந்து அழகா இருக்குங்க. இந்த இடம் எங்கன்னா கரெக்டா நம்ம சித்தன்ன வாசல் அதுலதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த சைடு போய் நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளார் அடிங்க லைட்டா. சூப்பரா இருக்கு நம்ம ஜல்லிக்கட்டு. நீ தானே நம்ம இந்த மாடை வந்து அடக்குறது வந்து நம்ம கண்ணன் தான் சொல்றாரு. கமெண்ட்ல கண்ணனை பத்தி புகழ்ந்து விட்டுருங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக போறதில்ல. ஸ்ட்ரைட்டா போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம். சித்தன்ன வாசல் நம்ம பைக்ல 2 பைக்கும் சேஃபா கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
அண்ட் வந்து எஸ்டிஎஃப் நம்ம சித்தனை வாசல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்னா ஜஸ்ட் 65 கிலோமீட்டர் தாங்க. இதுக்கப்புறம் பைக் எடுத்து அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கிட்ட உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கடையை நல்லா பார்த்துக்குங்க. அங்கிட்டு போய் நான் சொல்கிறேன். உண்மையாகவே சரியான எக்ஸ்பென்சிவ்டா ரேட்டு. வெறுத்துட்டேன். நானும் எத்தனையோ இடத்த சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைப்பா. ஆனால் வேஸ்ட் சாப்பிட்டதே சுத்தமா ஒர்த்தே இல்லைங்க அவ்வளோ ரேட்டுக்கு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சுத்தமா நல்லா இல்ல. கண்ணனை ஏமாத்திட்டாங்க. மொட்டை வைக்கலன்னு கண்ணன் கடுப்புல இருக்காரு. சரியான டென்ஷன் ஆயிடுச்சுங்க. 170 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கினா அதுல எக் இல்ல, டேஸ்ட் இல்ல, ரைஸும் பத்தல, சுத்த வேஸ்ட்ரா. நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டா 46 கிலோமீட்டர். கரெக்டா இன்னும் 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு நம்ம கூகுள் மேப் சொல்லுது. ஆனா எப்படி லேட்டு தான் ஆகும். இல்ல காலைல கிளம்புனா ஃபுல்லா நீங்க போனதே தெரியலடா. அமௌண்ட் ஃபுல்லா காலி. மதுரையெல்லாம் பிளான் பண்ணீங்க, இருக்கே டைம் பத்தல. இவ்வளவு நேரம் வெயில் கொளுத்துனுச்சு, இப்ப குளிர் பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்பும். குளிர் ஓவர் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் வீட்டுக்கு வந்து 13 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேங்க, இங்கிருந்து கிளம்ப வேண்டியதான். எங்கடா ஸ்டார்ட் ஆக மாட்டேற? ஜம்முன்னு இந்த கடையில என்ன ஓரளவுக்கு டீ நல்லா இருக்குல்ல இங்க. காஃபியா? ஆமா காஃபி. என்னடா பண்றான் இங்க? என்னடா பண்றான்? கேமரா ஆஃப் ஆக போது, நான் போறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆயிட்டான். அதனால துப்பாட்டி கண்ணனுக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது. நான் போறேன். ஏய், குளிர் வர வர ஓவர் ஆகுதுடா. என்னதான் டீ குடிச்சாலும் தாங்க முடியலடா. குருவி பஸ் எதுவா போங்கப்பா. கேமரா ஆன்ல தானே இருக்கு, பாரு. எப்போ ஆஃப் ஆகும்னே தெரியல கேமரா. ஏய், ஆனா அட்வென்ச்சர்ரா. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸோட ரைடு போகிறேன்ல. எவ்வளவு மெமரிஸ், எவ்வளவு இது மறக்கவே முடியாதுடா. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நாங்க எண்ட் பண்ணிக்கிறோம். நாங்க பேக்க பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய். எஸ்டிஎஃப் நம்ம சேஃபாக வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னும் நைட்டில் வரையில தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பைக் லைட் வந்து பவர் பத்தலை. ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஹை பீம் போட்டு வரையில நம்ம பைக்கில் உள்ள லைட் வந்து சுத்தமாக பவர் பத்தலை. ஸ்பீட் பிரேக்கரு, ரோட்டில் உள்ள இந்த பள்ளம்லாம் அந்தளவுக்கு கிளியராக விசிபிளாக தெரிய மாட்டேன்ருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டி வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருமே சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே, அடுத்த விழாக்களை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த விழாக்களை சந்திப்போம்.